ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா கருப்பு உளுந்தில் லட்டு தான் செய்ய போகிறேன். நல்லா ஹெல்த்தியான லட்டு, வாங்க செய்யலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப்பு கருப்பு உளுந்து போட்டுக்கோங்க. அதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. 2-3 தாட்டி நல்லா வாஷ் பண்ணுங்க. அப்போதே அழுக்காக இருக்கும், கருப்பு கருப்பாகவும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாஷ் பண்ண உளுந்தை இப்போ காட்டன் துணியில் நம்ம உலர வச்சுக்கிறலாம். போட்டு 1 மணி நேரமாச்சும் காயணும். நீங்கள் ஃபேன் கடியில் வச்சுருங்க. ஒரு மணி நேரமாச்சும் காய்ஞ்சால் தான் அப்போதான் மிக்சியில் அரைக்கும்போது போட்டு நல்ல பொடியாக வரும். இல்லாட்டி கட்டி கட்டியாக நின்றுடும் அரைப்படாமல். அதனால் 1 மணி நேரம் நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வறுத்துக்கிறலாம். இப்போ உளுந்து நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. வறுத்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறலாம். இப்போ 1/4 கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸ் கூட எடுத்துக்கலாம். 1.5 கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 1/4 கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ 3/4 கப்பு பொரிகடலை எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்க வேணாம், லைட்டாக சூடானாலே போதும். நீங்கள் எந்த கப்பில் உளுந்து எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் தான் மெஷர்மெண்ட் எல்லாமேவும். இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறலாம். தட்டில் போட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஜாருக்கு மாற்றிக்கிறலாம். இப்போ ஆறிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் சுக்கு போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொடியாக மையம் அரைச்சிக்கோங்க. இப்போ 1.25 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 2 கப்பு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நல்லா மையம் அரைச்சி இப்போ நம்ம ஆயில் சூடு பண்ணிக்கிறலாம். 100 கிராம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் ரொம்ப காய்ச்ச வேணாம், லைட்டாக சூடு பண்ணாலே போதும். நூறு கிராம் ஆயில் எடுத்திருக்கேன், நல்லெண்ணெய். அதே அளவு இப்போ ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ அந்த சூடு பண்ண எண்ணெய் ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கரண்டியாக எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூடு லைட்டாக சூடு பொறுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா கையை விட்டு வரைய விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வரைய விட்டுக்கோங்க. உருண்டை பிடிச்சி பாருங்கள், பிடிக்கிற பக்குவத்துக்கு வருதான்னு. இப்போ இன்னும் ஒரு கரண்டி ஆயில் ஊற்றிக்கிறலாம்.
லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெய் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும். அந்த நல்லெண்ணெய் ஸ்மெல் வந்து சில பேர்த்துக்கு பிடிக்காது. அதனால் தேங்காய் எண்ணெய் 3 ஸ்பூன் நீங்கள் ஊற்றுனீங்க லாஸ்ட்டாக ஊற்றி பிணைஞ்சிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். அதுக்காக இப்போ நல்லா விரவிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், உருண்டை பிடிக்க ரெடி ஆயிடுச்சு. கையில் வந்து அந்த எண்ணெய் கொட்டணும் லைட்டாக. எண்ணெய் எல்லாமே யூஸ் பண்ணிடுங்க. 100 கிராம் எண்ணெயுமேவும் லாஸ்ட்டாக 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 4 ஸ்பூன் நெய். இப்போ ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சிக்கிறலாம். இது வந்து கன்சீவ்க்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக சாப்பிடணும். அப்போ தான் கர்ப்பப்பை நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். சில பேர்த்துக்கு கர்ப்பப்பை வீக்காக இருக்கும். அதனால் இப்போ இந்த உளுந்து லட்டை வந்து கண்டிப்பாக சாப்பிடணும். நீங்கள் வாரத்துக்கு ஒரு தாட்டி இப்படி பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்டாக் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒன்றாச்சும் சாப்பிடுங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிடுங்க. வீட்டிலையே பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஹெல்த்தியான லட்டு கண்டிப்பாக சாப்பிடுங்க எல்லோரும் செஞ்சு. கண்டிப்பாக பெண்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிடணும். அவ்வளோதான், லட்டு ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். தேங்க்யூ.